எல்லோருக்கும் வணக்கம். இங்கே கனடா டொரண்டோ நகரத்தில் நிறைய தமிழர்கள் வாழுகிறார்கள். அதாவது ஈழத்தமிழர்கள். அதேபோல் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வேலைக்கு படிக்க வந்த மக்களும் நிறைய பேர் வாழுகிறார்கள். எது எப்படியோ சம்மர் வந்துவிட்டால் இங்கே தமிழர்கள் நிறைய கொண்டாட்டங்கள்லாம் செய்வார்கள். விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், அதேபோல் சிறப்பான விருந்து சம்பந்தமான ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும். இது எப்படியோ இன்னொரு சம்பவம் நடந்தது. கொத்து பேசுகிறடியில் ஒரு ஷோ ஒன்று நடந்தது. அதுக்குத்தான் நின்று போயிருந்தேன். அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்கள் உள்ளவர்கள் கடையில் திறந்து தங்களுக்கு தரமான கொத்து ரொட்டிகளை தயாரித்து கொடுத்தார்கள். அதான் இந்த வீடியோ. சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய பாருங்கள். உங்களை கருத்தை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள். வாங்கோ வீடியோக்கு போகலாம். We are ready to celebrate Kotafest 2025. This is our key 10-year anniversary. We got plenty of food to give away, and I trust and hope that you are all lining up, trying everybody's kotoroti. You're trying out Fusion by Tea. We got some delicious ice cream near stage right. We got Play Me in the building. Metrolinx is here. Saffron Kitchen is here as well. Big ups Chuck from Metrolinx. I might see Chuck on the main stage trying to go for my belt here. Mr. Puffs is in the building. OPP is here, Chef Surent is here, Twisted Potatoes, a bunch of amazing different vendors that are here to feed you and make sure that you leave happy. The Gabby's Beer Garden is open for you to enjoy. Heineken Silver giving out free samples. We got a wonderful beer garden there for you to enjoy. And again, make sure you are tagging us in your Instagram pictures and all of your stories at Cookafest, at Play Me. ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் அண்ணன் இப்போ தான் தொடங்கி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு காலம் கொத்துருட்டி போட்டுவிட்டு அதை க்ளீன் பண்ணி போட்டு தான் திருப்பி போடுகிறார். இது ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலியை சேர்ந்த நபர்கள்லாம் கொத்துருட்டி போட்டுக்கொண்டிருக்காரு. இங்கே மட்டும் கொஞ்சம் நிறைய ஆக்கள் கூடவாக இருக்குது, நெரிசலாக இருக்க கூட்டம். ஆர்டர் கொடுக்க முன்னா நீங்களே பார்க்கணும், சுற்றி பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 20-25 பேருக்கு மேலே லைனில் நிற்கிறோம். இந்த டேஸ்ட் ஆஃப் கொலம்போ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் பேர். டேஸ்ட் ஆஃப் கொலம்பு என்று சொல்ல போனால் இது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அந்த கொத்துரொட்டி போடினோம். ஸ்பைசி பெருசாக இருக்காது. நீங்கள் கேட்டால் சொல்ல இந்த மெனு இருக்குது, அதிலே பார்க்க தெரியும். இங்கே கொத்துரொட்டியில் மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து, அதே போல் சில்லி சிக்கன் கொத்துன்றது கணக்காக இருக்குது. நீங்கள் ஓட கொடுக்கணும்ல QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஓட கொடுத்துட்டும் இதெல்லாம் இப்போ கரலை போட்டு கொத்தி கொண்டு இருக்கிறார். சரி, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ அவர் முட்டை அடித்து ஊற்ற போகிறார். அடித்து என்ன ஊற்றுறான்னா அவர் அடித்து ஊற்றும் விதமே தெரியும். வேறு பழைய ஒரு நல்ல ஒரு சர்வ் பண்ணி சொல்லி என்ன சொன்னால் இவர் அனுபவம் இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. நான் சிறப்பான ஒரு சர்வ் தான். நான் பேசும்போது இவர் நல்ல சோப்டாக நல்ல விதமாக தான் பேசி கொண்டிருந்தார். அப்போ டேஸ்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் கொத்தி போட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். என்ன சொன்னால் டேஸ்ட் பண்ணி பாருங்க கேட்டவர். அப்போ ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாக டேஸ்ட்டு நல்ல மாதிரி இருந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொன்னால் இவ்வளோ சனம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூடி இருக்கிறதுக்கு டேஸ்ட்டு கட்டாய நல்லா இருக்கக்கூடிய தான் இங்கே வந்திருக்கணும். இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் ஒரு சில ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதையும் சனம் 1-2 போகுது ஒழிய. ஆனால் பெருசாக இங்கே தான் கூடுவாக இருக்குது. இது வருஷம் இங்கே நடக்கிற ஒரு சிறப்பு. எல்லாம் கேட்ட உடனே வந்த உடனே எடுத்து வேண்டி சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. டொரண்டோவை பொறுத்தளவில் ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஏரியாவில் நீங்கள் சாப்பிடும்போது தெரிஞ்சிருக்கும். அதே போல் அங்கே இடங்கள் எல்லாம் போட்டிருக்கணும், சேர் எல்லாம் போட்டிருக்கணும். அங்கே இருந்தும் சாப்பிடலாம். கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. அதை சுற்றி பார்த்தும் நீங்கள் அது இங்கே பண்ணிக்கொண்டு சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் அதுக்கு பக்கமாக போய் வீடியோ பதிவு செய்தால் அங்கே பாட்டுகள் போட்டு கொண்டிருக்கணும். அந்த டைமில் பாட்டுகள் ரெக்கார்ட் பண்ணினால் காப்பிரைட் கிளைம் வந்துடும் காரணத்தினால் பாட்டை தவிர்த்து இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். கொஞ்சம் வீடியோ பாருங்கள்.
ஓகே, இந்த நிகழ்வானது கொத்து ஃபெஸ்டிவல் நிகழ்வானது நடக்கும் இடம் வந்து அந்த ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயர் என்று சொல்லி 150 ப்ரோத் ட்ரைவ் ஸ்காப்ரோ அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. இது வருஷம் ஒரு இடத்துல நடக்கும். இது 25ஆம் ஆண்டு 2வது தேதி 25ஆம் ஆண்டு காரணத்தால் வந்து இப்போ இங்கே நடக்குது. இங்கே வந்து போலீஸ் பாதுகாப்போடு சேர்ந்து போலீஸ் பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதன்படி தான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ உங்களை பார்க்கும்போது தெரியும், அங்கே செக்யூரிட்டி கார்டுகள் போலீஸ் ஆஃபீஸர் மேலெல்லாம் வந்து நிற்கணும், பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அனுமதி பெற்று சிட்டியின் அனுமதி எடுத்து தான் இதெல்லாம் செய்கிறார்கள். இங்கே பல தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் பல்கலாச்சார மக்களும் வந்து கொத்துரொட்டி பண்ணி கொண்டு போவதை காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொத்துரொட்டி மட்டும் இல்லை, அங்கே கரும்புச்சாறுகள், இளநீர்கள், வடை, ரோல், பாய்ப்பங்கள் என்று சொல்லி வேறு சாப்பாடும் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் முக்கியத்துவம் வந்து இங்கே கொத்துரொட்டி தான் ஸ்பெஷல். என்னென்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொத்துரொட்டி தான் போட்டியாக கொத்தி கொண்டு இருக்கிறார்கள். சத்தமும் காதை பிளக்கிற மாதிரி இருந்தது. சட கொத்தி கொண்டு இருக்கணும். அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த சத்தத்தை கேட்டால் உங்களுக்கே ஊரில் கேட்ட மாதிரி தான் ஃபீல் இருக்கும். சரி, வீடியோ கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை கொமெண்டில் போடுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி. இது இன்றைக்கு வந்து வெப்பநிலை வந்து 33 டிகிரி, கொஞ்சம் கூடுதலாக வகையாக இருப்பதனால் ஆட்கள் பெருசாக வெளியில் வர இல்லை. லேட்டாக தான் வருவார்கள். இது பில்டிங்களுக்கு நடுவில் இருக்கிறபடியால் கொஞ்சம் வகையாக இருக்குது. அது போக இப்போது இந்த நிகழ்வானது 10 மணி மட்டும் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லேட்டாக தான் ஆக்கள் வருவாங்க, ஈவினிங் போலாம் வருவாங்க. மோர்கள், இளநீர், கரும்புச்சாறு எல்லாம் விற்கப்படுது. இங்கே ஒரு இளநீர் வந்து $4. அதே போல் கரும்புச்சாரம் வந்து $3 இருக்குது, $5 இருக்குது. அப்படியான விலையெல்லாம் விற்கணும். ஏதோ பிடிக்கும். அது போக இங்கே ஐஸ்கிரீம் வேன் வந்துருக்குது. ஐஸ்கிரீம் வேன், அதே போல் வந்து போலீஸ் உத்தியோகஸ்தர் எல்லாம் வந்து பாதுகாப்புக்கு நிற்கணும். அதுவும் ஒரு சிறப்பு. மற்ற பக்கத்தில் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளையும் தகப்பனும் வந்து போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வந்து போலீஸ் இந்த கேப்பை போட்டபடி அது உண்டு. தமிழாக்கள் ரெண்டு தமிழ் போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிற மாதிரி தெரியுது அங்கால. அதை நீங்கள் பாருங்கள், தமிழாக்கள் போலாம் கிடக்குது. ஏன்னா இங்கே டொரண்டோ மாநகரத்தை பொறுத்தவரையில் தமிழ் ஆஃபீஸர் மாதிரி போலீஸில் நிறைய பேர் வேலை செய்யணும். அது பிரம்டன்லையும் இருக்கணும், இங்கே டொரண்டோவிலையும் இருக்கணும். எது எப்படியோ அது போக அங்கே பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஒரு அண்ணனும் வந்து இங்கே சாப்பாடு விற்று கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு தொழிலாளி பொருளுக்கு, அதாவது பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்கார் பொருளுக்கு.
இப்போ கொத்தடியெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் போட்டு அள்ளி மங்களை போட்டு குடுக்கினோம். ஒரு சிக்கன் கொத்து வந்து $12 விற்கணும். அந்த சிக்கன் கொத்து சில்லி சிக்கன் சொன்னால் $18. அதே போல் வந்து வேறு மட்டன் எல்லாம் இருக்குது. அது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேண்டி சாப்பிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சொல்ல சிறப்பான சாப்பாடு. அதே போல் இங்கே மற்ற இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொத்தி கொண்டிருக்கிறோம் 2 தம்பிமார். இதுதான் சிறப்பு இன்றைக்கு. இதே போல் நாளைக்கும் இதே போல் இன்னும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த சம்மர் முடியும்போது கொண்டாட்டம் தானே எல்லாம் வீட்டில் லீவு சாட்டர்டே சண்டேயில் அந்த மாதிரி இருக்கும். கனடா டொரண்டோவை பொறுத்தளவில் சிறப்பு நல்ல ஒரு சம்பவம் என்னென்னா, பிள்ளைகளோ சரி இல்லைங்க யாராவது இருந்தால் கூட்டிக்கொண்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த சம்மர் நல்ல அமையட்டும். சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வரணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இதே போல் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னால் கொமெண்டில் தெரிவியுங்கள். அது வரைக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.